ஹலோ உறவுகளே, உடன்பிறப்புகளே, வணக்கம். வணக்கம். யார் சார் நீங்கள்? உலகம் சுற்றும் வாலிபனா இல்லை வேட்டைக்காரனா? உங்களுடைய தொப்பியும் உங்களையும் பார்த்தா அப்படி தான் தெரியுது. உண்மை உங்களுடைய சகோதரன். ஏதோ உங்களோடு நான் சில நாட்களாக வீடியோவில் உறவாடி நிற்கிறேன். ஓகே. அப்புறம் முதலே யோசிச்சுடுவாங்க சார். இல்லை, உங்கள்கிட்ட எதெல்லாம் பேசலாம், எனக்கு ஆதரவு இருக்குது. நான் எது பேசினாலையும் நீங்கள் சந்தோஷமாக கேட்பீங்க. அதனால் வந்த இடத்துல இந்த ஸ்பாட் டாபிக் என்ன எடுத்துக்கின்னு பேசுகிறேன். நான் முன்ன இந்த கை சம்பந்தமாக பேசினல, கைத்தட்டி சிரிப்பார்கள். இந்த கையை தட்டின்னு இருந்தாக்கா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, அப்படியெல்லாம் பேசினல. அப்போது இந்த கையில் இருக்கிற ரேகைங்களை பற்றி நான் பேசினேன். என்ன பேசினாக்கா, இந்த ரேக சாஸ்திரம் அது இதுன்னு சொல்லி பிழைக்க தெரிஞ்சவங்க அப்பாவி மக்களை ஏமாற்றி எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ரேகை சாஸ்திரம், ரேகையெல்லாம் அது ஒன்றும் சாஸ்திரம் இல்லை. நம்ம தலையெழுத்து இதில் எழுதி வச்சிடலாம். ஆண்டவர் நம்ம தலையெழுத்தை தலையில் எழுதி வச்சுக்கிறாரு. அவர்கிட்ட ஃபைல் இருக்குது, இது கம்ப்யூட்டரில் இருக்குது. இதெல்லாம் சும்மா நான் சொன்னேன்ல, அப்படி கையை மடக்கிறதுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு அப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு. இது பண்ணும் போதே பார்த்தாக்கா பின்பக்கம்லாம் இங்கெல்லாம் சுருக்கமாக இருக்குது. பாருங்கள், எல்லாம் சுருக்கமாக இருக்குது. அது என்னடா அது இந்த பக்கம் கோடு போட்டுக்குது, இங்கெல்லாம் சுருக்கமாக்குது. ஒரு வேளை நமக்கு வயசாச்சுன்னா அப்படி இருக்குதான்ட்டு அப்படி யோசித்து பார்த்தா பாருங்கள், இப்படி மடக்கும் போது சுருக்கம்லாம் இல்லை. அந்த சுருக்கம் எல்லாம் என்னத்துக்கு இருக்குதுன்னா, கையை இப்படி மடக்கும் போது பின்பக்கம் விட்டு கொடுக்கணும் இல்லையா. அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா மடக்கும் போது இங்கே கை கட்டாயிட்டு விபத்தாகும். இன்னொன்று கையை மடக்க முடியாது. இப்படி மடக்கிறதுக்காக அங்கே சுருக்கங்கள் நிறைய வச்சுருக்காரு. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம். இங்கே இருக்கிறது பாருங்க, இந்த சுருக்கங்களெல்லாம் அப்படி கையை மடக்கிறதுக்கு உதவுதுன்றத உங்கள்கிட்ட சொல்லலாம்ன்ட்டு நினச்சேன். அப்புறம் இன்னொன்று பற்றியும் சொல்லலான்னு பார்த்தேன். இப்படி பண்ணும்போது இங்கே தான் இருக்குது, இது நகம் நல்லா இருக்குது இல்லையா, நெயில்ஸ் என்ன அழகாகுது பாருங்கள். என் நகம் உங்கள் நகத்தை விட எந்த ரொம்ப அழகாக்குது. நோ எங்கள் நகம் தான் நல்லா இருக்குது தாத்தா, உங்களது வயசாச்சுன்னு இந்த சின்ன பசங்களோ நீங்கள் கூட சொல்லலாம். ஓகே. இந்த நகத்தை பார்த்தோன்னே எனக்கு இன்னொரு கேள்வி வந்துச்சு. ஆமாம், இதை பற்றியெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன், உங்களுக்கும் சொன்னேன். திடீர்னுட்டு யாருன்னா இந்த நகம் இருக்குது, அந்த நகம் என்னத்துக்கு இருக்குது அப்படின்னு என்ன கேட்டாக்கா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்தேன். அதுக்கு நான் பதிலெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கினேன். வெள்ளம் வரமுன்னே அணைக்கட்டு, ப்ரிவென்ஷன் மெயின்டெனன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, வரதுக்கு முன்னாடி எல்லாம் சரி பண்ணிக்கணும், கோயிலுக்கு ரெடி அந்த ஆன்சர்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கின்னு எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. இதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த நகங்கள் நெயில்ஸ் எல்லாம் என்ன அழகாக பாருங்கள். நம்மளை விட குழந்தைங்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு இங்கே இந்த நெயிலெல்லாம் நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டாக்கா அப்பேற்பட்ட அழகாக இருக்காங்க.
ஓகே. நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன். குழந்தைகளே, சிறு பிள்ளைகளே, உங்களிடம் கேட்கிறேன், இந்த கையில் இந்த நகைலாம் என்னத்துக்கு இருக்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் தரேன். எல்லோரும் யோசிங்க. யோசித்து இதுக்காக இருக்குது, அதுக்காக இருக்குது, நீங்கள் உங்கள் ஒருத்தர் மனசுலையும் ஒரு ஒரு விடை ரெடி பண்ணி இருப்பீங்க. எனது உடன்பிறப்பு அண்ணன், தம்பி, தங்கைமார்களே, பெரியோர்களே, இதே கேள்வியை உங்களுக்கும் கொடுக்கிறேன், உங்கள் முன் வைக்கிறேன். அதெல்லாம் முன் வைக்கிறேன், பின்னால் வைக்கிறேன். இல்லை, இப்போ தான் பாஷை அப்படித்தானே. இந்த கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். இந்த நகங்கள் எல்லாம் என்னத்துக்கு இருக்கிறது? நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னாக்கா இதுலேயே தொடர்பான இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போது ஒரு சிறிது நேரம் கால அவகாசம் தருகிறேன். இப்பொழுது உங்கள் கால அவகாசம் தொடங்குகிறது. நான் கேட்ட உடனே நீங்கள் ஆன்சரை ரெடி பண்ணிருப்பீங்க. என்னுடைய உறவு சகோதரிகள் அல்லவா, ஞான குழந்தைகள் அல்லவா. ஓகே, இப்போது வரலாம். நீங்கள் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? சொல்லலாம், சொல்லுங்களா. இப்போ நீங்கள் அங்கே இருந்துக்குன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஓகே, உங்கள் பதிலை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச நான் கற்பனை பண்ண பதிலை விடையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது என்னுடைய விடைக்கும் உங்களுடைய விடைக்கும் டாலி டாலி இந்த சாஃப்ட்வேரில் வந்த டாலி இது அதுன்ட்டு அது இல்லை, டாலி பண்ணுங்க, ஒத்து பவித்து பாருங்கள். நம்ம சொன்னது, நம்ம நினச்சது தாத்தா சொல்கிறாரா பார்க்கலாம், இத்தை தான் சொல்லணுன்ட்டு நீங்கள் நினச்சின்னு இருங்க. பெரியோர்களே, நீங்களும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன நினச்சின்னு இருக்கிறீங்களோ அதை மறக்காமல் என்னடா நம்ம இத்தை நினச்சோமா அத்தை நினச்சோமான்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஆர் யூ ரெடி? ஓகே, எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொல்லுகிறேன். இந்த விரலில் உள்ள நகங்கள் எதற்கு இருக்கிறது என்று நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால் எனக்கு ஒரு விடை கிடைச்சது. என்ன விடைனாக்கா, பாருங்க, இந்த விரலில் இந்த கையில் நம்ம ஏதாவது அள்ளுறோம், வாடுறோம், இல்லை எதனா ஒன்று தள்ளி பிடிக்கிறோம், ஏதோ ஒன்று ஊன்றோம், ஒன்று ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறோம். அப்போது இந்த விரலில் பாருங்கள், உள்ளே இருக்கிறது வந்து சின்ன மெலிஸ் எலும்பு. இந்த பாதி பாகத்தில், இந்த பாகத்தில் இன்னும் மெலிஸ் எலும்பு, இந்த பாகத்தில் இன்னும் எலும்பு இருக்குதா இல்லையான்னு கூட சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பொருளை எடுக்கணும்னால என்ன ஆகும்னா, இந்த நகை இல்லாமல் இருந்தாக்கா என்ன ஆகுனாக்கா, இங்கே இந்த கரியெல்லாம் முனையில் குழக்கோன்னு இருக்கும், புழுவை மாதிரி இருக்கும். இந்த மரத்தில் சில மோட்டாவை புழுங்கெல்லாம் போத, அதனால எப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அது மாதிரி புழுங்களை மாதிரி இருக்கும். இந்த விரல்களில் ஒரு பொருளை எடுக்கலாம்னாக்கா எடுக்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்ல வரல, சுமூகமாக எடுக்க முடியாது. இப்படி எடுக்கும்போது இந்த விரல்கள்லாம் குழக்கோன்னு இருந்துச்சுனாக்கா இப்படி கை வச்சாங்க, இந்த இதெல்லாம் குழக்கோன்னு போவோம், அந்த பொருளை எடுக்க முடியாது. அதனால் கடவுள் என்ன பண்ணிக்காருன்னா, இந்த முனைபாகம் இருக்குது இல்லையா, இதுக்கு பின்புறத்தில் ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிறாரு, ஒரு சப்போர்ட்டை வச்சுருக்காரு. இப்போ சப்போர்ட் இருக்கிறதுனால பாருங்கள், இந்த விரலில் அந்த விரலை அமுத்தி பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக இருக்குது, எவ்வளோ கெட்டியாக இருக்குது.
அதே சமயத்தில் இந்த நகம் இந்த இதுலேயும் இங்கே நகம் இல்லைன்னு வச்சுங்கோ, இதை ரெண்டையும் அமுத்தி பார்த்தா கொலான்னு இருக்கும், கொலான்னு இருக்கும். ஒரு பொருளை அது பிடிச்சி எடுக்க முடியாது. பிடிச்சாக்கா அப்படியே இது அந்த மாமிசம் அது ஃப்ளஷ்ஷு அப்படியே விட்டு கொடுத்துரும், கெட்டியாக பிடிக்க முடியாது. அதனால அதுக்கு பேக்கில் ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிறாரு. இப்போ பாருங்கள், இப்போ எடுத்தாக்கா எதனால கெட்டியாக பிடிச்சாக்கா இந்த நகம் எலும்போடு சேர்ந்த நகம், அங்கே நகம் 2 பங்கு நகம் பாருங்க, இதை எங்கே கெட்டியாக பிடிக்கிறதுக்கு ஆகுது. அதனால் ஒரு பொருளை எடுக்கவோ பிடிக்கவோ அந்த பாகம், அந்த நுனிய பாகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக இந்த விரல்கள் எல்லாத்துக்கும் இந்த நகம் என்ற ஒரு உறுதியான ஒரு பொருளை அங்கே வச்சிருக்கார். இங்கெல்லாம் எலும்புக்குது, பட் இந்த முனையில் வந்து வெறும் கறி இருந்தாக்கா அது வலுவற்று இருக்கும். இப்போ இந்த 4 வகை நகங்களுக்கும் சுற்றி நகங்கள் இருப்பதால் அதை இறுக பிடிச்சி நம்மளால் அந்த பொருளை எடுக்க முடியும். அந்த மாதிரி வசதிக்காக கடவுள் அந்த நகத்தை படைச்சிருப்பார். இந்த நகங்கள் முனையில் வலு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நகத்தை படைச்சிருக்கிறாரு நான் நினைக்கிறேன். என்னுடைய சிந்தனையில் வந்து சிறிய ஒரு யோசனை பதில். நீங்கள் இன்னும் ரொம்ப சாமாஜிகமாக நீங்கள் இந்த கலியுக காலத்தில் ரொம்ப யோசிச்சு வச்சுருந்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொன்னேன். ஓகே, முடிச்சுக்கலாமா? இன்னொன்று, இந்த நகத்துக்கு எதிரில் இன்னொரு போர்ஷன் ஒரு நகை ஒன்று வந்துனுக்குது. அந்த நகத்தை விட்டுட்டு எதிரில் கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்துக்கின்னு ஒரு நகை வளர்ந்துனுக்குது. நம்ம அப்பப்போ என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, என்னங்க விரலில் நகத்தை வெட்டுங்க, நகத்தில் அழுக்கு போவோம், கிழிச்சிக்கோ, நகம் பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்குது, இந்த நகத்தை கட் பண்ணுங்கன்னுவாங்க. பாருங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, அப்போ நான் கட் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். இப்போது அந்த ப்ரொஜெக்ஷன் இல்லை, சுத்தமாக தெரியுது. ஆனால் அந்த கடவுள் என்ன பண்ணிக்கிறாருனாக்கா, இந்த நகத்தில் அந்த எதிரில் இருக்கிற நகம் பாருங்கள், இது உள்ளே இருக்குது, இது இதை பிடிக்கிறதுக்கு தான் இந்த நகை உபயோகமாகுது தவிர மற்றதுக்கெல்லாம் அது உபயோகம் ஆகுறதில்ல. இது பாலிஷ் போட்டு அழகாக வச்சுக்கலாம். பட் இந்த இதுலேருந்து ஒரு நகை வறுத்துப்பார், நம்ம நகத்தை கட் பண்ணி போடுறோமே, அந்த நகத்தை நம்ம கட் பண்ண போடக்கூடாது. அவருடைய டிசைனருடைய டிசைனிங் அப்படி இருக்குது. நம்ம அதை கட் பண்ணி போடுறோம். இப்போ சிஸ்டமில் கட் பண்ணி போடுறதுனால தேவை கூட இருக்குது. அது என்னத்துக்குன்னா நம்ம பாதுகாப்புக்காக நமது பாதுகாப்புக்காக. இப்போ யாரோ ஒருத்தர் அவர் என்ன நினச்சாரோ நானே சொல்கிறேன், நம்ம பாதுகாப்புக்காக யாருன்னா நம்மளை அட்டாக் பண்ணி வந்தாக்கா அவங்கள தாக்குவதற்கு நம்ம தப்பித்துக்கொள்ள செல்ஃப் டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக அந்த நகங்களெல்லாம் கடவுள் பண்ணியிருக்குவார் நினைக்கிறேன். பாருங்கள், பறவைகளை பாருங்கள், பராந்தலை பாருங்கள், அவைகளுக்கெல்லாம் கால்களில் நகம், இந்த நகத்தை விட்டு மற்ற நகம் வளர்ந்து வந்திருக்குது. இப்போ எங்கெல்லாம் போச்சுன்னா யாரெல்லாம் அட்டாக் பண்ணுது, அது அட்டாக் வந்தாக்கா அந்த நகத்தில் கீறிட்டு அது தப்பிச்சுக்கும். மற்றபடி சில இதுங்களெல்லாம் சுரண்டி அது எதனா எடுக்கிறதுக்கு அந்த நகம் பயன்படும். அது பல விதத்தில் எப்படியெல்லாம் பயன்படுதோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இங்கே திடீர்னு ஏதோ ஒரு நமிச்சல் வந்துச்சு வச்சுங்க, அதை கூட நம்ம கீறிக்கலாம். ஆனால் அவர் என்னத்துக்கு பண்ணாரு தெரியல. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா வர நகம் அந்த மாதிரி பர்பஸ்க்காக, நம்ம சேஃப்டிக்காக, அடிஷ்னல் ஹெல்ப்புக்காக, இங்கே இருக்கிறது ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இது உதவுது. பாருங்க,
இந்த 4 நகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கெட்டியாக பிடிச்சிக்கின்னு நான் கீழே எவ்வளோ கெட்டியாக பாருங்க. இங்கேயே இந்த நகங்கள் இல்லைனாக்கிட்டாக்கா கொலான்னு இருக்கும், இல்லை இது வந்துடும், கிரிப் இருக்காது. அந்த மாதிரி இந்த நகத்துக்கு இந்த விரலுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நகத்தை பண்ணியிருப்பார். ரெண்டாவது இதுலேருந்து நம்ம கட் பண்ணி போடுறோமே அந்த நகத்தை நமது பாதுகாப்புக்காக அது அவர் பண்ணிக்கலாம். அது என்ன பாதுகாப்புன்னு நமக்கு பிரச்சனை வரும்போது தான் அது உதவும், அந்த நகை உதவும். அதெல்லாம் பண்ணால் பிடிக்க அட்ஜஸ்ட் ஆகணும், கிள்ளிட்டெல்லாம் நம்ம தப்பிச்சிக்கலாம். அல்லது ஒரு சின்ன பொருளை எடுக்கிறதுக்கு சிம்டா மாதிரி ஹோல்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணுறதுக்கு அந்த நகத்தை பண்ணிக்கலாம். ஓகே, சரி, சும்மா பில்டப் எல்லாம் வேணாம், ஏதோ பேசணுமேன்றதுக்காக நான் பேசினேன். பட் இந்த நகத்தினுடைய பயன் உபயோகம் எதுவாக இருக்கு என்றால் அடித்து சொல்லுவேன். இது இந்த விரலின் முனை பாகத்தில் வலு இருக்கணும், இப்படி அமுத்தினா கூட ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இதே இடத்துல இந்த நகை மட்டும் இல்லைன்னாக்கா நம்மளால் வலுவாக எதையும் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த கையை பறிச்சதோடும் அதுக்கு தேவையான எல்லாம் சிறு சிறு பாகங்களெல்லாம் கடவுள் பண்ணிக்கலாம் பாருங்க. வெறும் கையாச்சா எலும்பாச்சா ஃபோல்டிங் ஆச்சா அதுக்கு பண்ணிவிட்டாலாம் பத்தாது. அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இதை ஒரு பொருளை எடுக்கும்போது பாருங்க, இங்கேயோ நகங்குது இங்கேயோ நகங்குது. அப்போ இந்த இந்த விரலுக்கு வலு இருக்குது. இதே இந்த நகை இல்லாத இருந்தாக்கா இப்படி பண்ணாக்கா கொல்கலன்னு போயிட்டுருக்கோம். அதுக்காக இந்த விரலின் வலுவுக்காக அதை படைத்திருப்பார் நான் நினைக்கிறேன். உங்கள் பதில் என்னவோ நான் விடைபெறுகிறேன். வணக்கம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வேறு ஏதாவது பேசலாம். உங்கள்கிட்ட நான் பேசுறதில் நமக்கு சந்தோஷம். அது சில ஜென்ரலாக சில தெரிஞ்சுக்கலாம். இல்லை தாத்தா நீங்கள் சொல்கிறது தப்பு, என்னுடைய பர்பஸை வேறு அப்படின்னு தான் சொல்லுங்க. இல்லை நீங்களே நினச்சி பாருங்கள், என்னுடைய நகருடைய பர்பஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தேன், நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. தாத்தா சொன்னது தப்பு, நானும் தாத்தா சொன்னது கரெக்டு. வயசாகிட்டு இருந்தாலே அவருக்கு தைரியமாக சொல்கிறாரு பாரு. ஆமாம் பாருங்கள், இந்த 4-5 வரலையும் பின்பக்கத்தில் அந்த சப்போர்ட்டு இது அழைச்சி பாருங்கள், அவ்வளோ சப்போர்ட் போன் மாதிரி இப்போ போன். இங்கே மட்டும் நகை இல்லைனாக்கா இது குழக்குழன்னு ஆகிட்டுருக்கும். அந்த மாதிரி ஒரு சிறு உபயோகத்துக்காக கடவுள் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம்.